மகாலிங்கம், தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம், கோவை மாவட்டம் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கன்வீனர். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானித்து இன்றிலிருந்து கோரிக்கை நிறைவேறுகிற வரையிலும் இந்த போராட்டம் நடக்கும். நாளையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கோரிக்கைக்காக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். பிரதானமான கோரிக்கை என்பது தெலுங்கானாவில் குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு 6000 ரூபாயும், கடும் ஊனத்திற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு 10,000, பெட்ரிட்டன் என்று சொல்லக்கூடிய படுக்கை மாற்றுத்திறனாளிக்கு 15,000 கொடுக்கிறார்கள். இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக வழங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியை கொடுக்கிற வரிசை பட்டியலில் பார்த்தோம் என்று சொன்னால் 8வது இடத்துல இருக்கிறோம். இது இந்த மாற்றுத்திறனாளிகளும் வாக்காளர்கள் தான், அவர்களுக்கும் இந்த கோரிக்கை இருக்கிறது. இந்த 1000, 2000 வச்சு கொண்டு ஒரு மாற்றுத்திறனாளி வாழ முடியாது, மருந்து மாத்திரைக்கு போதாது. மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டில் 4% என்று அறிவிக்கப்பட்டு அதை அமல்படுத்துகிற எல்லா இலாக்காவிலும் ஒரு தொய்வு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடுவார்கள். பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற வரை இந்த போராட்டம் நடக்கும் என்று இப்போதைக்கு சாதாரணமான மாற்றுத்திறனாளிக்கு 1500, கடும் ஊனத்திற்கு 2000 கொடுக்கிறது. இது கூட கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர் போராட்டம் நடத்திதான் ஸ்டாலின் அரசு தான் வழங்குச்சு. ஆனால் இது யானை பசிக்கு சோள புரியுமா, ரொம்ப குறைவா இருக்கு. இதுக்கு பக்கத்துல பலவீனமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் அதிகமா கொடுக்கிற போது நம்பர் 1 ஸ்டேட் இது. நம்ம எந்த பெண்களும் கேட்காமல் தான் உரிமை தொகை என்பது 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியான செய்தி. ஏன் கேட்டுக்கொண்டே இருக்கிற 500 ரூபாய் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மாற்றுத்திறனாளி ஏன் 3ஆம், அதாவது மாற்று திறனாளியாகவே பார்த்து கொண்டு ஒதுக்கி வைக்கிற போக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கு வழங்க வேண்டும்.